Hello friends, welcome back to my channel Jay's Cooking Gallery. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். லெமன் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பண்றது ரொம்ப சிம்பிள் பட் ரொம்பவே எம்மியா இருக்கும். லெமன் ரைஸ் பொட்டேட்டோ ஃப்ரை இந்த காம்போ பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. நான் இன்னைக்கு லெமன் ரைஸ் பண்றதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் லெமனோட ஜூஸ் இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். காரத்துக்கு தகுந்தாப்புல காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 5 ல இருந்து 6 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த கடலைப்பருப்பு தான். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நான் கொஞ்சம் இந்த பருப்புலாம் ஜாஸ்தியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடிப்பருப்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் அப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கோல்டன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு கை அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். அதோட அரோமாவும் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த லெமன் ரைஸ்க்கு. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த பருப்பு சேர்த்துக்கிறப்பே நிலக்கடலையும் உங்களுக்கு கிடைச்சா ஆட் பண்ணிக்கோங்க, வேர்க்கடலை. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான். ஃபைனலாக தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கிற லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். லெமன் ஜூஸை கண்டிப்பாக நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கணும். அந்த சூட்லேயே அது நல்லா குக் ஆகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரைஸ் நம்ம ரெடி பண்ணுறப்பவே நான் ரைஸில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சாதம் வடித்து எடுத்து வச்சாச்சு ஒரு மிக்சிங் பவுலில். இப்போ தேவையான அளவுக்கு இதில் கொஞ்சம் நல்லா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போது ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒண்டாமல் நல்லா பொழுன்னு கிடைக்கும். இந்த மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கன்னா சாதம் நல்லா உடையாமல் கிடைக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸ்லேருந்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் அண்ட் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ரைஸ் நல்லா ஒத்தையாக கிடைக்கும். அவ்வளோதான், சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பொட்டேட்டோ ஃப்ரையோடு சர்வ் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.